மாங்காய் மரம் நட்டு வச்சா மாங்காய் தான் கிடைக்கும் உங்களுக்கு. தென்னை மரம் நட்டு வச்சிங்கன்னா இளநீர் தான் கிடைக்கும். ரம்புத்தான் மரம் நட்டு வச்சிங்கன்னா ரம்புத்தான் தான் கிடைக்கும். வாழை மரம் நட்டு வச்சிங்கன்னா வாழை மரம் தான் கிடைக்கும். வாழைப்பழம் தான் கிடைக்கும். இப்போ எதுக்கு அது நட்டு வச்சா இது கிடைக்கும், இது நட்டு வச்சா அது கிடைக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க? என்ன நட்டு வைக்கிறோமோ அதான் கிடைக்கும். ஓகே, மண்ணை உழுது அதில் விதைகளை போட்டு இல்லை ஒரு கன்று நட்டு வச்சிங்கன்னா அது என்ன நட்டு வச்சிங்களோ அதான் கிடைக்கும். நீங்கள் மாங்காய் மரம் நட்டு வச்சா உங்களுக்கு தேங்காய் மரம் கிடைக்காது. தேங்காய் மரம் நட்டு வச்சா டுரியா மரம் கிடைக்குமா? கிடைக்காது. டுரியா மரம் நட்டு வச்சா மங்குஸ்தீன் மரம் கிடைக்குமா? கிடைக்காது. மங்குஸ்தீன் மரம் நட்டு வச்சா மங்குஸ்தீன் தான் கிடைக்கும். ஓகே, பப்பாளி மரம் நட்டு வச்சிங்கன்னா பப்பாளி தான் கிடைக்கும். வாழைப்பழம் நட்டு வச்சிங்கன்னா வாழைப்பழம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த மனசு அதுவும் ஒரு மண் மாதிரி வச்சுக்கோங்களேன். மண்ணை உழுது நட்டு வச்சிங்கன்னா அப்போ அதுலேருந்து மண்ணுக்கடியிலேருந்து அப்படியே வளரும். ஓகே, செடிகளை நட்டு வச்சிங்கன்னா கன்று நட்டு வச்சிங்களா இல்லை விதைகளை போட்டு நட்டு வச்சிங்களா அப்படியே வளரும். ஸோ நம்ம என்ன நட்டு வைக்கிறோமோ அதான் வளரும். ஓகே, மனசில் கோவத்தை நட்டு வச்சிங்கன்னா மனசை உழுது கோவம் எல்லாருமேலேயும் கோவம், துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நட்டு வச்சிங்கன்னா அதுதான் வளரும். வாழ்க்கைக்கு அதே தான் இருக்கும். மனசில் பொறாமை நட்டு வச்சிங்கன்னா அவன் மேலே கோவம், இவன் மேலே கோவம், நண்பர்கள் மேலே கோவம், பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கும் அவன் மேலே கோவம், நம்ம கஷ்டப்படுறோம் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கும் பாருல கடுப்பா இல்லை அவன் மேலே கோவம். கூட பிறந்தவங்க அக்கா அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லோரும் தான் அவன் மேலே கோவம். நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மேலே எல்லோரும் தான் அவங்க மேலே கோவம். கோவத்தை நட்டு வச்சிங்கன்னா கோவம் தான் இருக்கும். வாழ்க்கை முழுக்க கோவத்தை தான் நீங்கள் அனுபவிக்கணும். எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? பொறாமையை நட்டு வச்சிங்கன்னா மற்றவங்க மேலே பொறாமை, மற்றவங்க நல்லா இருக்கிறான் கூடாது, அவனை எனக்கு பிடிக்கல, அவன் நல்லா இருக்கிறான் கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறாமை தான் இருக்கும். ஓகே, கூட வேலை செய்கிறவன் கொஞ்சம் சம்பளம் கூட அவனுக்கு அவன் மேலே பொறாமப்பட்டீங்கன்னா பொறாமை தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் மற்றவங்க நல்லா இருக்காங்களா அதை பார்த்து சந்தோஷப்படணும். ஏன் பொறாமப்படுறீங்க? அப்புறம் எப்படி வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சொல்லுங்கள்? சரி, மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. பரவாயில்லையா, நல்லா ஆரோக்கியமாக, நல்லா தெளிவாக, நல்லா கலகலப்பாக உற்சாகமாக இருக்காங்களே, சந்தோஷப்படுங்க. ஒரு அருமையான காடி பாய்க்கிறாரு, டெஸ்லா காடி பாய்க்கிறாரு பார்த்தா சந்தோஷப்படுங்க. அந்த காடி நீங்களே இப்போ வச்ச மாதிரி. ஓகே, அவர் வாங்கி பாய்க்கிறாரு, பொறாமப்படாதீங்க. ஓகே, பக்கத்து வீட்டுக்கார நல்லா பெரிய அரண்மனை மாதிரி வீட்டில் இருக்காண்ணா சந்தோஷப்படுங்க. அந்த அரண்மனை நீங்களே வாங்கின மாதிரி, நீங்களே அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம வாழ்க்கை மாறும். இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். அப்போ நிறையா அழகான பெண்கள், அழகான பையன்கள்லாம் இருப்பாங்க. நிறைய லவ் லெட்டர்ஸ்லாம் வரும். எனக்கும் வந்திருக்கு, அதான் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன்னு. உங்களுக்கு லவ் லெட்டரா? ஆரன் பண்ணு லூஸாக இருப்பீங்களோ, சரி இருந்துட்டு போட்டோ விடுங்க விடுறோம். அதை டைரெக்டாக கொடுக்காம கூட்டாளிகிட்ட கொடுத்து நம்ம கூட பழகுற பையன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. அவர்கிட்ட கொடுத்துருங்க, தினமான்றது லெட்டரை கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை கூட்டாளிக்கிட்ட ரவிக்கிட்ட அந்த லவ் லெட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை அந்த பையன் இருக்கானே, அந்த சிவா இருக்கானே, அவங்ககிட்ட அந்த லவ் லெட்டர் கொடுத்துருங்க அப்படி கொடுப்பாங்க. ஸோ சில பேர் நல்ல நண்பர்களாக இருப்பானுங்க, நம்ம நண்பர் மேலே கொஞ்சம் மரியாதை பாசமாக இருக்கும், கொடுத்துருவாங்க. அந்த கேர்ள் இந்த லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சில பேர் இருக்காங்க, நான் ஆசைப்பட்றேன் இந்த பிள்ளை மேலே, அது நான் இவனுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன், அந்த லெட்டர் அப்படியே பொறாமையில் புசுங்கி அப்படி தூக்கி
கிழிச்சி வீசிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த உலகத்துக்கு தான் திருப்பி வரும். அது ஸ்கூல். சில பேர் சொல்லுவாங்க ஸ்கூலில் பண்ணுற லவ் மங்கி லவ், டொங்கி லவ். அது மங்கி லவ்வோ, டொங்கி லவ்வோ, கேட் லவ்வோ, இல்லை பேர்ட் லவ்வோ தெரியாது. அது என்ன சொல்லுவாங்க, ஹார்மோன் சேஞ்சஸ் கூட சொல்லலாம். ஓகே, ஹார்மோன் சேஞ்சஸ் சொல்லலாம், இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்னு கூட சொல்லலாம். அது உண்மையான லவ் கிடையாது. அது நல்லா எல்லாருக்கும் தெரியும். அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கோமே. நானும் பல பேருக்கு லெட்டர் அனுப்பியிருக்கலாம், எனக்கும் பல பேர் லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. ஞாபகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கலாம். இல்லை, பயம், வெக்கம், அனுப்ப மாட்டேன். ஓகே, ஸோ அது ஸ்கூலில் முடிஞ்சிடும். அப்புறம் வேலைக்கெல்லாம் போவோம். அப்புறம் வேலை செய்கிற இடத்துல அப்புறம் காலேஜுக்கு போவோம், யூனிவர்சிட்டி போவோம், ஸ்கூலில் பண்ணுங்க போவோம். அப்புறம் அங்கே அதே நடக்கும் பாருங்களேன். சில பேர் பொறாமையோட தூக்கி போட்டுருவாங்க. சில பேர் மரியாதையோட வந்து ஒரு பெருமை, நண்பனுக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் அனுப்பியிருக்கு, கொடுத்துருப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பொறாமை இருக்குது. சில பேருக்கு ஒருத்தன் கூட தெரிஞ்ச ஒருத்தன் நல்ல பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கான் வாழ்க்கையில். அவன் எப்படி நல்லா இருக்கலாம், அவன் எப்படி நல்லா இருக்கலாம், நான் கஷ்டப்படுறேன், அவன் அப்படி நல்லா இருக்கலாம், கூடாது அவனை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தில்லுமொழி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாட்டியும் அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி காட்டுறது, ஒரு மாதிரி சலிப்பு தன்மையோட பழகிறது. இவன் எப்படி நல்லா இருக்கான், நான் கஷ்டப்படுறேன், எப்படி நல்லா இருக்கலாம். சில இடத்துல சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. வேலை செய்கிற இடத்துல அவனுக்கு சம்பளம் கூட, அவனுக்கு பதவியில் இருக்கான். அவனுக்கு தான் சம்பளம் கூட கொடுப்பானுங்க. நான் அத்தனை வருஷம் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் குறைவாக கொடுக்குறானுங்க. அவன் திறமைக்கு தகுந்த சம்பளம் அவனுக்கு கொடுத்தானுங்க, சந்தோஷப்படுங்க. அவனுக்கு சம்பளம் கூட கொடுக்குறாங்க அப்படின்னு விட்டு நீங்கள் பொறாமையோட இருந்தீங்கன்னா அது நல்லதில்லை. சந்தோஷப்படுங்க. மற்றவங்க நல்லா இருக்காங்களா அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஸோ நம்ம என்ன நம்ம மனசில் நம்ம மனசை உழுது என்ன நல்ல நல்ல எண்ணங்களை பதிவு செய்கிறோமோ, மனசில் என்ன நல்ல நல்ல எண்ணங்களை வளர்க்குறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை. அதுதான் இந்த அற்புதமான தகவலை உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அற்புதமான விஷயத்த நம்ம என்ன உழுதுறோமோ அதான். ஸோ நீங்கள் பூசணிக்காவுக்கு மண்ணை உழுத்து நட்டிங்கன்னா பூசணிக்காய் தான் கிடைக்கும். சரியா? நீங்கள் மாம்பழத்துக்கு நட்டுன்னா மாம்பழம் தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பூசணிக்காய் கிடைக்காது. மாம்பழத்தை நட்டு வச்சிங்கன்னா மாம்பழம் தான் கிடைக்கும். பூசணிக்காய் நட்டு வச்சிங்கன்னா பூசணிக்காய் தான் கிடைக்கும். ஸோ அடுத்தவங்க நல்லா இருக்காங்களா அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. சிறப்பாக இருக்காங்க, நல்ல பெரிய அழகான வீடு, அழகான குடும்பம், அழகான பிள்ளைங்க, சந்தோஷமான வாழ்க்கை, மனசில் அமைதி, நிம்மதி, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறாங்களா பார்த்து சந்தோஷப்படுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வரும். அவங்களுக்கு 100 மடங்கு வந்தால் நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா, உங்களுக்கே அது நடந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 200 மடங்கு அது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பொறாமை, பழி வாங்குகிற உணர்வு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே அவனை முறைச்சிட்டான், அவன் காலை மிதிச்சிட்டான், அவனை இடிச்சிட்டான், அவனை எனக்கு அந்த இது கிடைக்காம பண்ணிட்டான், எனக்கு அந்த பதவி கிடைக்காம பண்ணிட்டான், எனக்கு அந்த சம்பள உயர்வு கிடைக்காம பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் பழி வாங்குகிற உணவோடு எடுத்திங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். வாழ்க்கை முழுக்க வேதனை. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் நடக்காது. ஏன்னா பழி வாங்குகிற உணவு உங்கள் மனசில் இருக்குது. ஓகே, அவங்க உங்களுக்கு பிடிக்காத செஞ்சாங்கன்னா மன்னிச்சு விட்டுருங்க. ஆனால் மறக்காதீங்க. ஏன்னா அடுத்த முறை இந்த மாதிரி ஆளுங்களாம் சந்திக்க வந்தால் உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். ஓகே, அடுத்த முறை இந்த ஆள்லாம் பார்த்தா ஒதுங்கி போயிடுவோம். ஏன் பழக வேணாம். ஏன் உங்கள் தேவையில்லாமல் உங்கள் டைமு, உங்கள் எனர்ஜிலாம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஒதுங்கி போயிருங்க. ஓகே, அடுத்த முறை. ஸோ எல்லாத்தையும் மன்னிக்க பழகிக்கோங்க. உங்களையே நீங்கள் மன்னிச்சிருங்க. உங்கள் மனசுக்குள்ளே நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஓகே, ஏன்னா தெரியாது. சில ரொம்ப பேருக்கு விஷயம் தெரியாது. என்ன நம்ம யோசிக்கிறோம், என்ன நம்ம சிந்திக்கிறோம்,
என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கும் போது நமக்குள்ள அந்த அன்பு, நமக்குள்ளே இருக்கிற அந்த பாசம், நமக்குள்ளே இருக்கிற அந்த விளையாட்டுத்தனமான ஒரு வெகுளித்தனமான அந்த எந்த குற்றமும் உணராத அந்த 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 எண்ணம், அந்த 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 பழக்க வழக்கங்கள், அந்த குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை மாதிரி இருக்கணும். மன்னிச்சிருங்க, எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, ஆனால் மறக்காதீங்க, உங்கள் மேலே யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்க கூட சேருங்க. ஏன் உங்கள் மேலே பொறாமப்படுறவங்க, உங்களை பழிவாங்க துடிக்கிறவங்க, உங்கள் முன்னேற்றத்தில் பிடிக்காதவங்க, உங்களோட உங்கள் மேலே ரொம்ப கெட்ட கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்க ஏன் சேர்றீங்க? ஏன் கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட பழகுறீங்க? தேவையில்லையே. உங்களை யார் கஷ்டப்படும் போது உங்களுக்கு யார் கை கொடுக்குறாங்க? நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெரிய திட்டம் போட்டு நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவோம், வேறு லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களை யார் உற்சாகப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு யார் மோட்டிவேட் பண்ணுறாங்க, அவங்க கூட சேருங்க. அவங்கள வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் போதும். 50 பேர் 50 பேர் 50 கூட்டாளி இல்லை எனக்கு. 50 பேர், எனக்கு 50 பேரை தெரியும். அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அந்த பதவியோட தெரியும், அரசியல்வாதி தெரியும், அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அங்கே இந்த ஆஃபீஸருக்கு தெரியும், அந்த ஆஃபீஸருக்கு தெரியும். உங்களை பிடிக்காத 50 பேரை விட, நல்லா கேளுங்க, உங்களை பிடிக்காத, உங்கள் மேலே பொறாமல் வெறுப்பு கொண்ட 50 பேர் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு பழகிறத விட, உங்களுக்கு பிடிச்ச அந்த 5 பேர், உங்களே பிடிச்ச அந்த 5 பேர், உங்கள் மேலே அன்பு பாசம் உள்ள அந்த 5 பேர், ஓகே, உங்கள் மேலே அன்பு பாசம் நல்ல எண்ணம், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்காக உங்களை நினைக்கிற ஆள், அடிக்கடி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறவங்க, மெசேஜ் பண்ணுறவங்க, அடிக்கடி நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை வந்து பார்க்குறவங்க, உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துகிறவங்க, உங்களோட உயர்வில் அக்கறை செலுத்துகிறவங்க, உங்கள் மேலே அன்பு காட்டுறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க 5 பேர். சொல்கிறது உங்களுக்கு புரியும், நல்லா புரியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு 5 பேர் போதும். 50 பேர் உங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த 50 பேர், உங்கள் மேலே பொறாமல் படித்த 50 பேர், உங்கள் மேலே எந்த விதமான அக்கறையும் உணர்வும் இல்லாத அந்த 50 பேர் இருக்கிறத விட, உங்கள் மேலே பாசம், அன்பு, அக்கறை, உங்கள் ஆரோக்கியத்தை மேலே அக்கறை கொண்ட அந்த 5 பேர் போதும். ஓகே, அதுதான் சொல்கிறேன், 5 போதும். ஓகே, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, லைக்ஸ் ஆடலும் வைரலாக ஆயிடுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. குவாலிட்டி, ஒரு 5 குவாலிட்டியான ஆள் நமக்கு போதும். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஓகே, நமக்கு தேவை அதிகமான அந்த 1000 பேர் இல்லை, அந்த 50 பேர் இல்லை, 5 பேர் போதும். நம்ம மேலே பாசமாக அக்கறையாக நம்ம நினைக்கிறவங்க, காலையில் எழுந்திரிச்சுன்னு உங்களுக்கு மொதமாக கால் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிப்பாங்க, எங்கே இருக்கீங்க, பசியாக போவோம், சாப்பிட்டீங்களா, நல்லா வேலைக்கு போயிருக்கீங்களா, ஓகே பிஸ்னஸ் பண்ண போயிருக்கீங்களா, அங்கே போயிருக்கீங்களா, அவங்க மேலே அக்கறை, 24 மணி நேரம் உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, டைம் எடுத்தவங்க வந்து பார்க்குறவங்க, அந்த 5 பேர் அது போதும். ஸோ நீங்கள் என்ன உழுதுறீங்களோ, உங்கள் மனசில் என்ன நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் உழுது நட்டு வைக்கிறீங்களோ, அதான் உங்கள் மனசில் அன்பை நட்டு வைங்க, அன்பு கிடைக்கும். உங்கள் மனசில் ஆரோக்கியத்தை நட்டு வைங்க, ஆரோக்கியம் கிடைக்கும். உங்கள் மனசில் உயர்வான எண்ணங்களை நட்டு வைங்க, அதுதான் கிடைக்கும். உங்கள் மனசில் தன்னம்பிக்கை நட்டு வைங்க, தன்னம்பிக்கை கிடைக்கும். உங்கள் மனசில் உற்சாகத்தை நட்டு வைங்க, உற்சாகம் கிடைக்கும். உங்கள் மனசில் சந்தோஷம் நட்டு வைங்க, கிடைக்கும். ஓகே, கவலை நட்டு வச்சா கவலை தான் கிடைக்கும். ஸோ கவலை வரட்டும், பண்ணுங்க, அது ஒரு உணர்வு தானே. ஓகே, அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும். கவலைப்படுவோம், சந்தோஷப்படுவோம், கவலைப்படுவோம், அது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறது தானே. ஸோ மனசில் நீங்கள் என்ன நட்டு வைக்கிறீங்களோ அது மனசு தான், எல்லாமே மனசு தான். ஸோ அதான் இன்றைக்குள்ள தகவல்.
நல்லா இருக்கா? உங்கள் மனசில் ஆள் மனசில் நீங்கள் என்ன நட்டு வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. ஸோ உயர்வான எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள், உற்சாகமான சிந்தனைகள், தன்னம்பிக்கை கொடுக்குற சிந்தனைகள், வீரம், தன்னம்பிக்கை, அன்பு, பாசம், ஆரோக்கியம், நல்ல அற்புதமான விஷயங்களை மனசில் நட்டு வைங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். ஓகே, வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு அடுத்த லெவலுக்கு எண்ணத்தாலையும் உங்கள் சிந்தனையாலும் முன்னேறுறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஒரு ஜோக்கான தகவல் வாங்கியிருக்கு. ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அற்புதமான நாள், அழகான நாள். நல்ல ஒரு அழகான இடத்துல உட்காந்துருக்கேன். அழகான ஒரு தாமான், நல்ல சுத்தமான காற்று, குயில் பாடுற சத்தம், குட்டி குட்டி நாய்ங்களாம் குலைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் சொன்ன குயில் பாடுது பார்த்தீங்களா? குயில் பாடுது. குயில் பாடுற சத்தம், சுத்தமான காற்று, சில்லுன்னு காற்று வீசுது, பச்சை பசேர்னு மரங்கள். அற்புதமான நாள், எல்லோருக்கும் அற்புதமான நாள். உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அற்புதமான நாள். சரியா? நீங்கள் மனசில் என்ன உழுதுறீங்களோ, மனசில் என்ன உழுது, மனசை உழுது என்னென்ன எண்ணங்கள், நல்ல நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்க்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. ஓகே, அதுதான் உங்கள் வாழ்க்கை. சரியா? நீங்கள் ரோஜா பூ நட்டு வச்சிங்கன்னா ரோஜா பூ தான் கிடைக்கும். சரியா? நீங்கள் தாமரை பூ நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தாமரை பூ தான் கிடைக்கும். ரோஜா பூ நட்டு வச்சிங்கன்னா சூரியகாந்தி பூ கிடைக்காது. ரோஜா பூ நட்டு வச்சா ரோஜா பூ தான் கிடைக்கும். மனசுலேயும் ரோஜா பூ நட்டு வைங்க. உங்கள் மனசில் ரோஜா பூ நட்டு வைங்க. மனசில் கற்பனை பண்ணி ஒரு ரோஜா பூ. உலகத்தில் வர எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கணும். பூமி ஒரு அமைதியான இடமா மாறணும். அப்படி நல்ல நல்ல எண்ணங்கள் நட்டு வைங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஆள் 10 பேர், ஒரு ஆள் அப்படி செஞ்ச அற்புதமான விஷயங்கள் நடக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க மனசு. 10,000 பேர் இன்னும் வேகமாக, 10 லட்சம், 10 கோடி. ஐயோ, அற்புதமான விஷயங்களை சாதிக்கிறோம் உலகத்தில். ஓகே, அற்புதமான விஷயங்களை சாதிக்கிறோம். செய்யுங்க. Just do it. அதான் ஃபார்முலா. அதுதான் அந்த பதில், அந்த கேள்விக்கான பதில். அதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான பதில். Just do it. ஓகே, just do it. கெட்ட சக்திகள்லாம் ஒன்று அவங்க வேலை செய்யும்போது நம்மளாம் சூப்பர் ஹீரோஸ், பூமியை காப்பாற்ற வந்த சூப்பர் ஹீரோஸ். இவர் தான் பூமியை காப்பாற்ற. ரொம்ப பேர் பேசுவாங்க, நம்மளே கீழே இறக்கி தள்ளுறதுக்கு ரொம்ப பேர் நல்ல நல்ல விஷயம், கெட்ட விஷயங்களும் பேசுவாங்க. இவர் தான் பூமியை காப்பாற்ற போகிறாரில்ல, பார்த்துக்கலாம், இவர் தான் ஹீரோ, பூமி காப்பாற்ற. ஆமாம், எல்லாருமே ஹீரோ தான். பூமியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுற எல்லாருமே ஹீரோ தான். முயற்சி இல்லை, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பூமியை காப்பாற்றுறதுக்கு. அழிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருந்தால் காப்பாற்றுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். அதை மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அழிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருந்தால் காப்பாற்றுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். ஓகே, சரி, இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நம்ம என்ன இந்த பூமி கொடுக்குறோமோ அதான் திரும்பி நமக்கு வரும்.
மற்றவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை திருப்பி நம்ம மற்றவங்களுக்கு அன்பை கொடுங்க, அன்பு திரும்பி வரும். மற்றவங்களுக்கு பாசத்தை கொடுங்க, பாசம் திரும்பி வரும். மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவிகள் உங்களை தேடி வரும். மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. அது தன்னம்பிக்கை உங்களை தேடி மனசுக்குள்ளே அப்படியே எரிமலையாக வெடிச்சு வரும். தன்னம்பிக்கை. மற்றவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு அன்பை கொடுங்க, நீங்கள் அன்போடு இருப்பீங்க. சரியா? ஷேர் பண்ணுங்கள், ஆல்ரெடி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போமா? அடுத்த வீடியோ சந்திப்போம்.